தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் ஒரு வழியாக ஈரோட்டில் பிரச்சாரத்தை முடிச்சிட்டாருன்னு சொல்லலாம். அதாவது மக்கள் சந்திப்பை ஒரு நல்லபடியாக முடிச்சாருன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ரொம்ப. அதாவது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எந்த அளவுக்கு என்ன ஆக போதோ ஏதாக போதோன்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஓரளவுக்கு ஒரு நல்லபடியாக ஈரோடு வந்து ஒரு நல்லபடியாக நல்ல மக்களை சந்தித்து ரொம்ப திருப்திகரமான ஒரு வெற்றி பயணத்தை தான் தொடங்கிக்கான்னு சொல்லலாம். அதில் ஒரு சிறப்பு விசேஷம் என்னென்னா, அவர் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் இவர் என்ன பேச போகிறாருன்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. அதில் முக்கியமாக சொல்கிறபடியாக ஒரு பெரிய பாயிண்டை எடுத்துக்காருன்னா இலவச எதிர்க்கிறது. அதாவது இலவசமாக வேண்டாம் அப்படிங்காரு. இது வந்து மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்குருவாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் இது வந்து முற்றிலும் இலவசம் வேண்டாம் அப்படின்னா ஒரு அடித்தட்டு மக்கள் வந்து இப்போ அரசாங்கத்தால் இலவசமாக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மகளிர் உரிமை தொகை எடுத்துக்கலாம். அது வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் 1000 ரூபா கொடுத்துருக்கு. அது 1000 ரூபா கிடைக்கும். அந்த 1000 ரூபா வந்து எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இதை வந்து கண்டிப்பாக ஆனால் இலவசம் வேண்டாம்னா கண்டிப்பாக இதை நிறுத்தான் ஆகணும். 2வது இலவச பஸ்ஸு. அது வந்து எந்த அளவுக்கு கிராமப்புற விவசாயிகளுக்காக இருக்கட்டும், பெண்களுக்காக இருக்கட்டும் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதையும் வேண்டாம் அப்படின்னா உண்மையிலே இது வந்து ரொம்ப ஒரு தர்ம சங்கட்டமான நிலைமை தான் சொல்லணும். ஏன்னா விஜய் அவர்கள் இலவசத்தை வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னார்னா இது எல்லாமே நிறுத்தி ஆகணும். ஆனால் அதுக்கு உண்டான மாற்று வழி என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக அந்த மேடையில் வந்து அவர் சொல்லியிருக்கணும். ஏன்னா அப்படி சொல்லியிருந்தான்னு சொன்னால் கண்டிப்பாக அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. நான் இந்த மாதிரி மகளிர் உரிமை இலவசத்தெல்லாம் நிப்பாட்டிட்டு அதுக்கு ஒரு மாற்று வழி இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவர் வந்து சொல்லியிருக்கணும். அவர் சொல்லலை. ஆனால் கண்டிப்பாக இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவரை வழி நடத்துகிறவங்க வந்து சரியில்லாமல் இருக்காங்க தான் தெரியுது. ஏன்னா பொதுவாக இலவசமே வேண்டாம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு சாக்கு போட்டு தான். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இலவசமாக எல்லாத்துக்கும் எல்லாமே கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ லேப்டாப்பு, இலவச சைக்கிளு, செருப்பு, சீருடை, புத்தகம், இப்போ இலவச பஸ் பயணம், இப்போ உரிமை தொகை அப்படி எல்லாத்தையுமே நிறுத்திட்டா கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பத்தோட வாழ்வாதாரம் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதுக்கு உண்டான விளக்கத்தை வந்து விஜய் அவர்கள் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். ஏன்னா அப்படி கொடுத்துருந்தான்னு சொன்னால் அந்த இலவசம் வேண்டாம், சரி இதுக்கு பதிலாக நமக்கு மாற்றாக வேறு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு திருப்திகரமாக இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் வந்து அதுக்கு இலவசம் முற்றமாக இலவசத்தை வேண்டாம், அதுக்கு இலவசம் என்ன நம்ம பைசா என்ன அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதை வந்து மக்கள் ஏற்றுக்கிடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஏன்னா வாங்கி பழகிட்டாங்க எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தைப்பொங்கலுக்கும் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து கண்டிப்பாக இலவசமாக பணம் கொடுக்க போகுது. 2000 3000 ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து கொடுக்க போகிறாங்க. அதை வேண்டாம் அப்படின்னு நிறுத்திடலாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு இது ஒரு அரசியல் ரீதியாக பின்னடைவாக தான் சொல்லணும். ஏன்னா இப்போ திமுக அதிமுகவே அவ்வளோ பெரிய கட்சி இலவசத்தை வந்து வேண்டான்னு அவங்க சொல்லலை. அதாவது எப்படின்னா இலவசம் வேண்டாம் நிறுத்திடலான்னு சொல்லி எந்த காரணத்தையும் சொல்லலை. ஆனால் இப்போ விஜய் அவர்கள் வளர்ந்து வர்ற கட்சி இதை வந்து அதை வந்து முதல் டாப்பிக்காக வச்சது பெரிய தவறு. அதுக்கு மாற்றாக வந்து அவர் வந்து இந்த மாதிரி மது விலக்கை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான கொடுத்துருந்தா கண்டிப்பாக பெண்கள் மத்தியில் அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்திருக்கும். ஏன்னா இப்போ மது ஒழிப்பு வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இப்போ பெண்கள் வந்து வீட்டில் வந்து அதனால் ரொம்ப வந்து அவங்க பாதிக்கப்படுறாங்க. இப்போ குடியினால் எத்தனையோ குடும்பங்கள் வந்து சீரழியுது. அதை வந்து ஒரு ஹாட் டாப்பிக்காக விஜய் அவர்கள் ஈரோட்டு மாநாட்டில் சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பாக அது அவருக்கு பெரிய வரவேற்பை கொடுத்துருக்கும். அதை விட்டுட்டு இப்போ இதை வந்து நான் இந்த மாதிரி இலவசத்தை வேண்டாம், உங்கள் பணம் தானே அரசாங்கம் இலவசம் எது கொடுக்குன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு டாபிக் வைக்கும் போது கண்டிப்பாக மக்களுக்கு வந்து ஒரு தர்ம சங்கட்டமான நிலைமையை வந்து கொடுத்துருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இன்னுமே வர்ற கூட்டத்தையாவது இதுக்கு வந்து ஒரு விளக்கம் சொல்லணும். இலவசம் வேண்டாம், அதுக்கு மாற்ற என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத அவர் கண்டிப்பாக சொன்னார்னா கண்டிப்பாக அவருடைய கட்சிக்கு வந்து ஒரு முன்னேற்ற பாதையாக இருக்கணும், பாதையாக இருக்கும். ஏன்னா அப்படி நம்ம நம்பலாம். இப்போ ரெண்டாவது அவரை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனாக இருக்கட்டும், புஷியானதாக இருக்கட்டும், இப்படி எல்லாருமே வந்து இப்போ ஆதவார்ச்சினா இவங்க எல்லாருமே ஒரு தவறான தகவலை தான் விஜய்க்கு வந்து கொடுத்துருக்கான்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு கொள்கையை சொல்லும் போது அதுக்கு மாற்று என்ன வழி அதை வந்து கண்டிப்பாக சொல்லணும். அப்படி சொல்லாமல் மொத்தக்கட்டையாக வந்து இது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு தவைக்காக்கு ஒரு பின்னடைவாக தான் இருக்கும். அதை பார்க்கலாம். அடுத்த மாநாடு சேலம் மாநாடுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் அவருடைய கொள்கை என்ன, அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக விளக்குவார். அது வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஈரோடு மாநாட்டை பற்றி என்ன நினைக்க அதை பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.